இந்த ஒரு விஷயம் உங்களோட மென்டல் ஹெல்த்தை பயங்கரமாவே பாதிக்கும். கம்பேரிசன், அவ்வளவுதான், சிம்பிள். கம்பேரிங் வித் அதர்ஸ், கம்பேரிங் வித் ரிலேஷன்ஷிப், இப்படி எல்லாத்துலயுமே வந்து கம்பேரிசன் அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகமாயிட்டு இருக்கு. மெயினா நிறைய விஷயம் இருக்கலாம், பட் என்னை பொறுத்தவரை மெயினா ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சோஷியல் மீடியா. அதுவும் முக்கியமா இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ், அதுல வந்து இந்த கப்பிள்ஸ் இப்படி பண்றாங்க, அந்த கப்பிள்ஸ் அப்படி பண்றாங்க. ஆனா எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை, அவன்லாம் ஜாலியா இருக்கலாம் லைஃப்ல, என்னால ஜாலியாவே இருக்க முடியல. லெட்ஸே இதே மாதிரி தாட் ப்ராசஸ் எனக்கு அதிகமாவே இருந்திருக்கேன் லைஃப்ல. எப்போல்லாம் நான் அதிகமா இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருந்திருக்கேனோ, லெட்ஸே நான் இன்ஸ்டாகிராம் பெருசா ஸ்க்ரால் பண்ணவே மாட்டேன். ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராம்ல தான் உலகம் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருந்தேன். அதுக்கு ரொம்ப அடிக்டா இருந்தேன். ஸோ அப்போ என்னன்னா அப்படியே இப்படி நான் ஸ்க்ரால் பண்ணிட்டே இருப்பேன். அப்போ திடீர்னு ஏதாவது ஒரு கப்புள் வாக்ஸ், இப்போ நான் இருக்கிற இது பேஜ் வந்து அப்போ கிடையாது, அப்போ நான் வேற பேஜ் வச்சிருந்தேன். ஸோ அப்போ வந்து ஏதாவது கப்புள் வாக்ஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா நான் அப்படியே உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். தென் யூடியூப்ல போயிட்டு ஏதாவது கப்புள் வாக்ஸ் பார்ப்பேன். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு ஒரு ஏக்கம் வரும். லெட்ஸே நமக்கு ஏன் அப்படி கிடைக்கவே இல்லை, நமக்கு ஏன் லைஃப்ல எதுவுமே அமையவே இல்லை, நமக்கு ஏன் ரிலேஷன்ஷிப்பே நமக்கு செட் ஆகாதா, எந்த ரிலேஷன்ஷிப் வந்தாலும் அது ஒரு பிரேக்கப்ல தான் போயிடுது. லெட்ஸே நீங்க நம்ப மாட்டீங்க, 10 ரிலேஷன்ஷிப்ல நான் இருந்திருக்கேன் என்னோட லைஃப்ல. 2016ல இருந்து 25க்குள்ள கிட்டத்தட்ட 10 ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்கேன். இந்த 10 ரிலேஷன்ஷிப்ல எதுவுமே ஒரு ப்ராப்பரான ஒரு எண்டிங்ல போய் முடிஞ்சதே கிடையாது. இப்போ ஒரு 3 months முன்னாடி கூட நான் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், ப்ராப்பரா போய் முடியவே இல்லை. ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா எனக்கு உள்ள அந்த ஒரு தயக்கம், அந்த ஒரு ட்ராமா இருக்குல்ல, இந்த ட்ராமா வந்து நம்மள நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் ஆன் பண்ண விடவே கூடாது. அதுதான் மெயினான விஷயமே. ஆக்சுவலி இங்க கம்பேரிசன் எதுக்கு எடுத்தாலும் கம்பேர் பண்ணிட்டே இருப்போம். லெட்ஸே நேற்று என்னோட ஃப்ரெண்ட் வந்து அவன் வந்து ஹைதராபாத்ல இருக்கான். அவன் வந்து எய்ம்ஸ்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஹைதராபாத்ல, ஆமா விஜயவாடால. ஸோ அவனுக்கு வந்து எல்லாமே ப்ராப்பரா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே இந்த சொசைட்டி சொல்ற மாதிரி அவன் வந்து ஒரு குட் பாய், அவனுக்கு வந்து நல்ல ஒரு ஜாப், 1,00,000 சேலரி வாங்குறான், நல்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எல்லாமே அவனுக்கு இருக்கும். அவங்க அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டில் ஏதோ ஒரு ப்ராப்ளம், ஸோ அதனால அவன் வந்து நேற்று ஃபோன் பண்ணி பேசிட்டுனா ஓகே அதெல்லாமே சால்வ் ஆயிடுச்சு அவனுக்கு. எனக்கு என்னன்னா அது அவனை பார்க்கும்போது அவனை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு ஜெல்லசி ஒன்று ஆட்டோமேட்டிக்கா, நம்ம எல்லாமே ஹியூமன்ஸ் தான் இல்லையா, அப்போ நமக்குள்ள அந்த ஒரு ஜெல்லசி ஒன்று இருக்கும், ரைட்? ஸோ அந்த ஜெல்லசி வந்து எனக்கு அதிகமாகவே இருந்துச்சு. இவனுக்கு மட்டும் எப்படி கிடைச்சு, ஏன் நம்மளால ஏன் அப்படி அட்ராக்ட் பண்ண முடியல, நம்மளால ஏன் அப்படி இருக்க முடியல, நமக்கே எதுவுமே சீக்கிரமா கிடைக்கல அப்படிங்கிற இந்த ஒரு கம்பேரிங் மென்டாலிட்டி, ரைட்? ஸோ அப்போ அந்த இடத்துல அப்படியே நம்ம பாஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான ஒரு என்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். அப்படியே அந்த ஸ்டோரி அப்படியே பாஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டரா என்ன பண்ணா இந்த கம்பேரிசன்ல இருந்து வெளியே வரலாம் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் நீங்க கம்பேர் பண்றீங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. பிகாஸ் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை நீங்க வந்து நான் வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்சன் அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க மைண்ட்லி ஃபிக்ஸ் பண்ணவே இல்லை. இதான் மெயினான ரீசன். உங்களோட மைண்ட் அளவில் நீங்க உங்களுக்கு சொல்லிக்கிற விஷயமே நான் அந்த அளவுக்கு ஒர்த்து கிடையாது, ஆனால் அவன் பாரு என்னை விட ரொம்ப சூப்பரா இருக்கான், என்னை விட இவன் சூப்பரா இருக்கான் இப்படின்னு உங்களை விட இன்னொருத்தர பெடிஸ்ட்ரல் பண்ணிக்கிறீங்க. பெடிஸ்ட்ரலைசிங் இன் த சென்ஸ் உங்களை விட இன்னொருத்தர உயர்த்தி பாக்குறீங்க. ஓகே, உங்களை விட இன்னொருத்தர ஒர்த்தியா பாக்குறீங்க. அதுதான் இங்க ப்ராப்ளமே. ஆக்சுவலி இங்க யாருமே உனக்கு கீழேயும் கிடையாது, உனக்கு மேலேயும் கிடையாது. எல்லாருமே ஒரே மாதிரி தான் பிறந்திருக்கும். எல்லாருக்குமே ஒரே பாயிண்ட் ஆஃப் எல்லாமே இருக்கு. அதை எப்படி அவங்க யூட்டிலைஸ் பண்றாங்க, இம்ப்ரூவ் பண்றாங்க அப்படிங்கிறதுலதான் இருக்கு. இப்ப எனக்கு வந்து இந்த நார்மல் சொசைட்டி சொல்ற ஒரு லைஃப் வந்து எனக்கு பிடிக்காது. குட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலா இருக்க அந்த சொசைட்டி சொல்றது அப்படின்னா எனக்கு அது சுத்தமா செட் ஆகாது. அப்போ உங்கள நிறைய பேருக்கு மேபி எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்க பிடிக்கல, ஆனா சொசைட்டி இப்படிதான் சொல்றது, நான் இப்படிதான் இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க கம்பேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா இங்கிட்டும் உங்களால போக முடியாது, அங்கிட்டும் உங்களால போக முடியாது, உங்களுக்கு பிடிச்ச பாத்துலயும் உங்களால இருக்க முடியாது. அட் த சேம் டைம் அந்த சொசைட்டி சொல்ற பாத்துல இருக்க ரெண்டுக்குமே நடுவில் இருந்துகிட்டு இங்கிட்டா அங்கிட்டான லைஃப் ஃபுல்லா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ லெட்ஸே எனக்கு வந்து ஒரு பிசினஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசினஸ் நோக்கி நீங்க போவீங்க, அங்க அப்படியே பாதையில நிப்பீங்க. தென் வந்து சரி ஓகே எனக்கு இது செட் ஆகல, இன்னொரு ஜாப்ல போவீங்க, திரும்பி பாதிலேயே இங்க நிப்பீங்க, திரும்பி அங்க போவீங்க, பாதியில நிப்பீங்க, இங்க போவீங்க, இப்படியே பாதிலேயே நின்றுகிட்டே இருக்கும் லைஃப்ல. திரும்பி பார்க்கும்போது நம்ம எதுவுமே ஏன்டா உருப்படியா பண்ணல அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். லெட்ஸே இந்த 2019 அந்த சமயத்துல வந்து நான் அந்த ஜிம், ஏன்னா எனக்கு அந்த ரிசல்ட் எல்லாம் ப்ராக்ரஸ் எல்லாம் காட்ட ஆரம்பிக்குது அப்படிங்கிறதால நான் அந்த ஜிம்மை குவிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கொஞ்ச நாள் போவேன், கொஞ்ச நாள் போக மாட்டேன், கொஞ்ச நாள் போவேன், கொஞ்ச நாள் போக மாட்டேன். ஆனா
ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ரொம்ப ரெகுலேட் பண்ணேன். எப்போனா எனக்கு பின்னாடி வந்த பையன்லாம் சூப்பரா அவனோட பிசிக்கை டெவலப் பண்ண ஆரம்பிச்சான் 2 இயர்ஸ்ல. ஆனா அவனை விட எனக்கு அந்த டைம்ல ரொம்ப ரொம்ப பல்கா நல்ல ஒரு பிசிக் டெவலப் ஆயிட்டு இருந்துச்சு. நான் அதை பெருசா ஃபோக்கஸ் பண்ணேன். இதுதான் மெயினான விஷயமே. ஆக்சுவலி நான் பாதியில விட்டு விட்டு பண்ணது. ஸோ அப்போ இங்க காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது எவ்வளோ லேட்டா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இப்போ பண்ற மெடிடேஷன் பண்றோம். இப்போ நான் மெடிடேஷன் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஜேர்னல் பண்ணிட்டு இருக்கீங்க, கிராட்டிடியூட் பண்றீங்க அப்படின்னா இது எல்லாமே உங்களுக்கு உடனே சடன் ரிசல்ட்டை கொடுக்காது. இது டேக் ஆஃப் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ நான் 1.5 இயர்ஸா நான் வந்து மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு அதை எடுத்த உடனே எனக்கு அது பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்கவே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் அந்த ஒரு வீடியோ எடுக்கிறேன், இதுக்கு முன்னாடி இன்னொரு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன் அப்படிங்கும்போது அந்த half an hour நான் எடுக்கிறேன். எனக்கு ஃபோக்கஸ் ஃபுல்லா எங்க இருக்கும் அப்படின்னா, ஓகே வீடியோ எடுக்கணும். ஏன்னா இது முடிச்சுட்டு அடுத்து நான் ஜிம் போகணும். எனக்கு அதுல வந்து என்ன பண்ண அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா இப்போ நான் பண்ற வேலையை, அதாவது இந்த ப்ரெசன்ட் மொமெண்ட்ல நான் வாழ கத்துக்கிட்டேன். அது எனக்கு கத்துக் கொடுத்தது எது அப்படின்னா மெடிடேஷன் தான். இது எனக்கு கத்துக்கிறதுக்கு 1.5 வருஷம் ஆகுமாடா? 1.5 வருஷம் ஆகாது. ஆனா 1 மாசம் ஆகும். நீங்க உங்க பிரெயினை வந்து அந்த ஃபோக்கஸ் பண்றதுக்கு கொண்டு வரணும். அந்த ஃபோக்கஸிங் மென்டாலிட்டி கொண்டு வரணும். ஓகே இதுதான். நிறைய பேர் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன நினைப்பாங்க அப்படின்னா, மெடிடேஷன்ங்கிறது வந்து தாட்டே வரக்கூடாது. ஏன்னா நான் ஜிம்ல போவேன், அங்க வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன், அந்த பையன் நிறைய என்கிட்ட அட்வைஸ் கேட்டுக்கிட்டு, அந்த பையன் நிறைய என்கிட்ட ரொம்ப இம்ப்ரூவ் பண்றதுல ரொம்ப ஒரு ஆர்வமா இருப்பாப்ல. அந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கேட்பாப்ல. அதே மாதிரி அன்னைக்கு ஒரு நாள் நாங்க பேசிட்டு இருக்கும்போது இந்த மோனிகா பாட்டு ஓட்டிட்டு இருந்துச்சு அந்த டைம்ல. சரி ஓகே ஃபைன், நான் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த பையன் வந்துட்டு என்னமோ பேச ஆரம்பிச்சோம். இந்த ஹீரோயின் பூஜா ஹெட்டை பத்தி பேசிட்டு இருந்தோம். தென் திடீர்னு வந்து மெடிடேஷன் பண்றது எப்படி ப்ரோ? மெடிடேஷனாலே வந்து தாட்டே வரக்கூடாதா என்ன கேட்டான். நான் என்ன சொன்னேன்னா, மெடிடேஷன் அப்படிங்கிறது இப்போ நீ என்ன பண்ணல, அதாவது நான் இங்க வந்து ஒரு பாட்டு பார்த்துட்டு இருக்கேன், நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணி கூப்பிட்டல, இதுதான் மெடிடேஷன் அப்படின்னு. நீ என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா, ஆமாப்பா இப்போ நீ வந்து மெடிடேஷன் பண்ற, உட்காந்துருக்க, கண்ணை மூடி மெடிடேஷன் பண்ற, மூச்சு காத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்க, ஆனா ஒன்னு மீறியும் அந்த தாட் ப்ராசஸ் வெளியே போகும், வேற ஒரு இடத்துக்கு போகும். பட் நீ திரும்பியும் அதை கொண்டு வரணும். ரைட்? இப்போ நீ என்னதான் என்கிட்ட வந்து டிஸ்டர்ப் என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னாலும், நான் திரும்பி உன்கிட்ட பேசி முடிச்சு திரும்பி நான் வீடியோ பாக்குறேன் இல்லையா, இந்த மாதிரிதான் திரும்பி யாராவது வருவாங்க, டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. இதுதான் வந்து மெடிடேஷனே தவிர, அதாவது உங்க ஃபோக்கஸை நீங்க வந்து ப்ராப்பரா மாத்துறீங்களே தவிர, நீங்க வந்து எப்பவுமே தாட் ப்ராசஸே வரக்கூடாது மெடிடேஷன்ல அப்படிங்கிறது சுத்தம் முட்டாள்தனமான ஒரு விஷயம். இப்போ நீங்க ஒரு 10 நிமிஷம் மெடிடேஷன் பண்றீங்க அப்படின்னா, நான் அடிச்சு சொல்லுவேன், அதுல 8 நிமிஷம் உங்களால ப்ராப்பரா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் எனக்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு 10-20 நிமிஷம், நான் வந்து 10 நிமிஷம் மார்னிங் ஏர்லி மார்னிங்ல பண்ணுவேன். தென் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 10-11 o'clock அந்த டைம்ல ஒரு 10 நிமிஷம் பண்ணுவேன். ஸோ இப்படி பண்ணும்போது என்னன்னா, சம்டைம்ஸ் என்னோட தாட்ல வந்து மேக்ஸ் ஆஃப் டைம் வேற ஏதாவது சினிமா பாட்டுகளோ, இல்லை வந்து என்னோட எய்மை பத்தியோ, இல்லை என்ன பேசலாம் அப்படிங்கிறத பத்தியோ, இல்லை வேற ஏதோ விஷயங்கள் பத்தி ஓடிக்கிட்டே இருக்கும். பட் திரும்பி நான் டைவர்ட் பண்ணி கொண்டு வருவேன் மேக்ஸிமம் ஆஃப் டைம். ஓகே, ஸோ இதுதான் மெடிடேஷன். இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களோட லைஃப் மேல நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்க அதை விட்டுட்டு அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட்ல நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா தான் உங்க லைஃப்ல வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுமே தவிர, எடுத்த உடனே அந்த ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து கொடுத்துறாரு. ரைட்? அப்படி பார்த்தா எல்லாருக்குமே எங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆயிருக்கலாம் இல்லையா? ஏன் குறிப்பிட்ட பேர் மட்டும் அவங்களோட லைஃப் ஸ்டைல சேஞ்ச் பண்றாங்க? பிகாஸ் 3 years 4 years 5 years அவங்க வந்து ஒர்க் பண்றாங்க அந்த ஒரு விஷயத்துக்காக. லெட்ஸ் சே எனக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபர் டான்கோ அப்படிங்கிறவர், அவர் ஸ்டார்ட் பண்ணி 3 years யூடியூப் ரன் பண்ணி 3 years கழிச்சுதான் அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங், பெரிய ஒரு இதே கிடைச்சு. அது வரைக்குமே அவர் ரொம்ப டவுனா தான் இருந்தாரு. லெட்ஸ் சே அவரோட வீடியோ போய் பாக்குறதுனா பாருங்க, நல்லா இருக்கும் மேக்ஸிமம் ஆஃப் டைம். ஸோ நீங்க வந்து எடுத்த உடனே உங்க லைஃப்ல எல்லாமே நடந்துடும், எடுத்த உடனே உங்க லைஃப்ல எல்லாமே மாறிடணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் கிடையாது. த திங், நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப்ல. சும்மா உட்காந்துட்டு என் லைஃப்ல எதுவுமே எனக்கு கிடைக்கல, எனக்கு எதுவுமே வரல இப்படின்னு வரி பண்ணிக்கிட்டே இருக்கனால உங்களோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு வாங்க. இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சிந்தனை சக்தி, அந்த ஒரு தெளிவா யோசிக்கிறது, இது எல்லாமே கொடுக்குறது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். நீங்க அங்க வந்து ரொம்ப ஒரியாயி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டோம், ரொம்ப பயந்துகிட்டோம், உங்க லைஃப்ல என்ன பண்றது, டிசிஷன் எடுக்கிறது, அதாவது என்ன நடக்க போகுதுன்னே தெரியாத ஒரு இடத்துல போயிட்டு நம்ம சர்வை பண்றதுதான் ஒரு புத்திசாலித்தனம்ன்றது இல்ல, அதுதான் வந்து தைரியம் அப்படின்வாங்க. லெட்ஸே இப்போ நான் ஒரு விஷயம் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். லெட்ஸே நான் வந்து ஒரு மென்டல் ஹெல்த் வந்து கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கேன், மென்டல் ஹெல்த்துக்கு வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன், கோர்சஸ் மேக் பண்ணிட்டு இருக்கேன், பிடிஎஃப்ஸ், கம்யூனிட்டி, இப்படி எல்லாமே மென்டல் ஹெல்த் ரீதியாவே பண்ணிட்டு இருக்கேன். இது எங்க போய் முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா என்னோட என் பாயிண்ட், நான் ஒரு என் பாயிண்ட் விஷுவலைஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இது எங்க போய் முடியும், என்ன ஆகும் அப்படிங்கிறதுல நான் பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. பிகாஸ்
அது வந்து தெரியாது. அந்த மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாத இடத்துல நம்ம கால் வைக்கும் போது தான் நம்ம லைஃப்ல நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். பிகாஸ் ஹை ரிஸ்க் இஸ் ஈக்குவல் டு ஹை ரிவார்ட் அப்படின்வாங்க. நம்ம ரிஸ்க் எடுக்கிறதுக்கே லைஃப்ல பயந்துட்டு, ஓகே எனக்கு இந்த பார்ட் எனக்கு தெரியுது, எனக்கு பிடிக்கல ஒரு ஜாப், பட் பணம் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக நாங்க போறேன் ஒர்க் பண்றேன் அப்படிங்கிறது நான் சீரியஸா சொல்றேன், உங்க லைஃப்ல நீங்க நிறைய வருஷத்தை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. பணம் முக்கியம் தான், பட் ஆனால் பணத்துக்காக நான் அந்த ஒரு வேலைக்கு போறேன், எனக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு போறேன் அப்படிங்கறத சுத்தமா லைஃப்ல பண்ணவே பண்ணாதீங்க. சீரியஸா சொல்றேன். ஸோ இப்போ இந்த கம்பேரிங் மென்டாலிட்டியை விட்டு நீங்க வந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயமே, யாரை பார்த்து கம்பேர் பண்றீங்களோ அவங்க மாதிரி உங்க லைஃப் மாறப்போகுது, அதுக்காக ரொம்ப சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்க. பிகாஸ் இந்த யூனிவர்ஸ் என்ன பண்ணுமா, உங்க லைஃப் எப்படி மாறப்போகுதோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் உங்க கண் முன்னாடி காட்டுமா. ஸோ நீங்க அப்போ அவங்க முன்னாடி போயிட்டு ஜெல்லஸா ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நடக்கவே நடக்காது. பட் அதை கொஞ்சம் மாத்திட்டு அவனுக்காக சந்தோஷமா ஃபீல் பண்ணுங்க. வா சூப்பர்ரா, அவன் கஷ்டப்பட்டான், அவன் உழைச்சான், அவன் வந்து பெரிய ஆளாயிட்டான். அவன் கஷ்டப்படுறான், அவன் உழைக்கிறான், அவன் இம்ப்ரூவ் பண்றான். அவன் கஷ்டப்பட்டான், அவன் வந்து ப்ராப்பரா இருந்தா அவனுக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிருக்கு. அவன் வந்து அவனோட கோலுக்கு எய்ம்காக உழைக்கிறான், அவன் சூப்பரா வந்துட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு நல்ல மென்டாலிட்டியை கொண்டு வந்து உங்களுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். நீங்க அதை விட்டுட்டு அவனை பார்த்து எப்ப பார்த்தாலும் பொறாமப்பட்டுக்கிட்டு அவனுக்கு எப்படி நடக்கலாம், இவனுக்கு எப்படி இது நடக்கலாம், இவங்க எப்படி இவ்வளவு பெரிய ஆளாகலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளே வந்து ரொம்ப ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணிக்கிற மாதிரி. அதான் சொன்னால, நம்ம எந்த அளவுக்கு நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல விஷயங்களை நமக்குள்ள கொடுக்குறோமோ நம்மளோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட எண்ணங்களை ரொம்ப மோசமா, வல்கரா, ரொம்ப கேவலமா வச்சுட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம லைஃப் ரொம்ப டீப் டவுனா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்காக சந்தோஷமா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். லெட்ஸே நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்ட் ஆக்சுவலி இருக்கான், 16 இயர்ஸா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம். அப்படிங்கும்போது எனக்கும் அவன் மேல ஜெலசி கிரியேட் ஆகுதுதான். நம்ம ஹியூமன், நம்ம எல்லாருமே கிரியேட் ஆகும். இட்ஸ் அ வல்னரபிள் திங். பட் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணும், இதுதான் நம்ம யோசிக்கணுமே தவிர இல்ல எனக்கு வந்து அவன் எப்படி இது பண்ணலாம், அவனை பார்த்து எப்ப பார்த்தாலும் கம்பேர் பண்ணிக்கிறது, அவனுக்கு இது நடக்குது எனக்கு அது நடக்கல, அவனுக்கு இது இப்படி இருக்கு. என் லைஃப்ல முக்காவாசி நாட்களை நான் வேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா அவனுக்கு இது நடக்குது எனக்கு இது நடக்கல, அவனுக்கு அப்படி இருக்கு எனக்கு இப்படி இல்லை, இப்படிங்கிறதுல நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் ஒரு ஹேபிட் பண்ணுவேன், எனக்கு பெருசா எந்த ஒரு ரிசல்ட்டுமே வரலன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே ஃபைன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு அதை நான் குவிட் பண்ணிட்டு போறதுல தான் மேக்ஸிமம் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுவேனே தவிர இல்ல அதை நம்ம தொடர்ந்து பண்ணலாம், இதுல என்ன இருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ லெட்ஸ் சே மெடிடேஷன் பண்றதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் எப்படி கோப் பண்ணிப்பேன் அப்படின்னா இதனால எனக்கு என்ன பெருசா ஒரு பெனிஃபிட் இருக்கு. கிராட்டிடியூட் எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன ரொம்ப அது பீஸ்ஃபுல்லா மாத்துது. ஆனா என்ன நான் எப்படி கோப் பண்ணிப்பேன், இதனால எனக்கு எப்படி வந்து என்ன பெனிஃபிட் இருக்கு எனக்கு நானே அப்படி சொல்லிப்பேன். ஆனா அந்த அவேர்னஸ் அது எங்கேருந்து கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஓகே ஃபைன் நான் எனக்காக பண்றேன், எனக்கு பிடிச்சிருக்குன்னு இந்த விஷயத்த நான் பண்றேன், இது ரிசல்ட் இருக்கு இல்ல அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை, பட் எனக்கு பிடிச்சிருக்கு நான் பண்றேன், அது ஏதோ ஒரு வகையில என் லைஃப்ல இம்பாக்ட பண்ணுது, ரைட்? காம்பவுண்டிங்கா ஏதோ ஒரு 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 ரிஃப்ளெக்ஷன் எனக்கு கொடுக்குது என் லைஃப்ல. கரெக்டா? இப்படிதான் நீங்க வந்து யோசிக்கணும். ஸோ ஸோ இந்த ஒரு கம்பேரிங் மென்டாலிட்டில இருந்து எப்படிங்க வெளியே வரலாம்? இது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அது ஒரு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம். ஸோ இந்த கம்பேரிங் மென்டாலிட்டில இருந்து எப்படி வெளியே வரலாம்? ஜேர்னல் பண்ணுங்க. சிம்பிள். உங்களோட ஒரு நோட் போடுங்க, அதுல ஏன் கம்பேர் பண்றீங்க, எதனால கம்பேர் பண்றீங்க, உங்களை நீங்க ஏன் அவ்வளவு மோசமா ட்ரீட் பண்றீங்க, ஏன் வந்து அடுத்தவனோட கம்பேர் பண்ணி உங்க லைஃப் நீங்க ரொம்ப மோசமா மாத்திக்கிறீங்க, டீட்டெயில்டா உங்களுக்கு நீங்க உண்மையா அந்த விஷயங்கள் எழுதுங்க. நான் சொன்னேன் இல்லையா, எனக்கு என் ஃப்ரெண்டை பார்த்து ஜெலசி ஆச்சு, நான் இதான் பண்றேன், நான் ஏன் அவனை பார்த்து ஃபீல் பண்ணணும், அவன் உழைக்கிறான், அவன் சந்தோஷமா இருக்கான். அவன் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னா அதுக்காக அவன் எவ்வளவு விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான், எவ்வளவு டைம் அவன் சாக்ரிஃபைஸ் பண்றான், எவ்வளவு விஷயங்கள் அவன் பண்ணிட்டு இருக்கான். அவன் கூட போய் என்ன கம்பேர் பண்ணிக்கலாமா? தப்பு இல்லையா? இது நம்ம எழுதும் போது மட்டும்தான் அது நமக்கு வரும். தென் அந்த எழுதி அந்த ஒரு காரணத்தை ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல நீங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், எந்த இடத்துல நீங்க லேக் ஆகுறீங்க, எந்த விஷயத்துல நீங்க லேக் ஆகுறீங்க. இப்போ மென்டல் ஹெல்த்ல தான் நீங்க லேக் ஆகுறீங்க அப்படின்னா மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணலாம்? கேஜேஸோட வீடியோ பார்க்கலாம், கேஜேவோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணலாம். ஓகே ஃபைன், லெட்ஸ் என்னோட கம்யூனிட்டி 49 rupees மந்த்லி நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா அங்க என்னோட பிடிஎஃப்ஸ், மினி கோர்சஸ்,
என்னோட வாய்ஸ் நோட்ஸ், உங்களோட ப்ராப்ளம் ஏதாவது அங்கே நீங்கள் சொல்றீங்க அப்படின்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் என்ன நடக்கலாம். அண்ட் ஸோ மந்த்லி வந்து 1 or 2 வீடியோ கால் செஷன்ஸ் இருக்கும். உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற பீப்புள் நீங்க அங்கே பார்க்கலாம், பேசலாம். ஸோ யோசிச்சு பாருங்க, மேக்ஸிமம் திரும்பி நீங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதனால தான், ஐ மீன் ப்ராப்பரான ஒரு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு யாருமே இல்லாதனால தான் இன்ன வரைக்குமே உங்களுக்கு நீங்க ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பீங்க. பட் உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு, அவரு உங்களுக்காக நிறைய விஷயங்கள்ல வந்து கான்த்ரூ பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி அதை நீங்க ஓவர் கம் பண்ணிருக்காரு. ஓகே, இவர்கிட்ட கேட்டா நமக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு. ஜஸ்ட் 49 rupeesக்கு நீங்க என்னோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா மினி கோர்சஸ் கிடைக்குது, பிடிஎஃப்ஸ் கிடைக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளோ ஒரு சின்ன 49 rupees அப்படிங்கிறது யாராலுமே அஃபோர்ட் பண்ண முடியாத ரேட்லாம் கிடையாது. சிகரெட் அடிப்போம், குடிப்போம், அதுக்கெல்லாம் வந்து 200 300 செலவு பண்ணுவோம். இருக்கிற ட்ரெஸ் நிறைய இருக்கும், அதுக்கு செலவு பண்ணுவோம். ஆனா நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப 4-5 தடவை யோசிப்போம், இது பண்ணலாமா, கரெக்டா இருக்குமா. அண்ட் ஐ டு மேட் அ மினி கோர்ஸ் 7 days challenge to improve your mental health அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மினி கோர்ஸ் வந்து வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, அதில் நீங்கள் 1ன்னு சொல்லி மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் அந்த லிங்க் சென்ட் பண்ணுறேன். தென் நீங்கள் 49 rupees பே பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த லிங்கை நான் சென்ட் பண்ணுறேன். ரைட்? ஸோ யோசிச்சு பாருங்க, அதில் ஜஸ்ட் 7 days உங்கள் லைஃப் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், உங்களோட மென்டல் ஹெல்த் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். நான் டிராஸ்டிக்காக உங்கள் லைஃப் உடனே மாறிடும் நான் சொல்ல, உடனே அந்த 7 days அப்படியே எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் நான் சொல்ல. ஆனால் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இப்போ ஒரு 20% உங்கள் லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா 50% இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும். அண்ட் ஸோ ஃபைனலி எனக்கு வந்து ஷெடியூலிங் லிங்க் கீழே 3 months கோச்சிங் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். 3 months நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறோம். உங்களோட மென்டல் ஹெல்த்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள், ஆன்சைட்டிலேருந்து எப்படி வெளியே வரலாம், டிப்ரெஷன்லேருந்து எப்படி வெளியே, ஸ்ட்ரெஸ்லேருந்து எப்படி வெளியே வரலாம், பிரேக்கப் ஆயிடுச்சு எப்படி அந்த பிரேக்கப் எனக்கு டிப்ரெஷனை கொடுக்குது, சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கு அதுலேருந்து எப்படி வெளியே வரலாம், இன்ச் பை இன்ச் நான் உங்களுக்கு கைட் பண்ண போறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஆல்ரெடி ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காரு, அதுலேருந்து அவர் ஒரு சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த சொல்யூஷனை எனக்கு ஒரு மணி பே பண்றது மூலியமா அவர் எனக்கு கொடுக்குறாரு அப்படிங்கிறதா நான் உடனே போய் ஜாயின் பண்ணேன். நான் ஆல்ரெடி 2-3 ப்ரோக்ராம்ல இப்படிதான் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. ஸோ கம்மிங் டு த கான்டென்ட், ஜேர்னல் பண்ணுங்க. ஜேர்னலிங்ல எந்த இடத்துல நீங்க லேக் ஆகுறீங்க, அதுக்கு என்ன நீங்க பண்ணா உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும், அது மேபி டெம்பரவரியாகவும் இருக்கலாம், பெர்மனண்டாகவும் இருக்கலாம். அதுக்கான ஆக்ஷன் ஸ்டெப் என்ன, அந்த ஒரு ஆக்ஷன் ஸ்டெப்பை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சிம்பிள் ஆஸ் இட் இஸ். ரொம்ப போட்டு யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் அவ்வளவுதான். நமக்கு என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணலாம்னு தெரியும். ஸோ அப்போ இந்த ப்ராப்ளம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கேள்வி கேட்கிறோம். நம்ம இந்த போனை விட்டுட்டு நம்ம இருக்க மாட்டோம். பிகாஸ் அந்த தனிமை, அந்த நம்மளோட தாட்ஸ் கூட நமக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கும் அது கூட உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. ஸோ கீழே உங்களுக்கு என்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்னா கோச்சிங் லிங்க் இருக்கு. 30 minutes ஃப்ரீ வீடியோ கால் செஷன் கொடுக்குறேன். தென் உங்களுக்கு கோச்சிங் ஓகே, நான் என்னோட கோச்சிங் எடுத்துக்கலாம். என்னோட பெய்ட் கம்யூனிட்டி இருக்கு. 49 rupees நான் மந்த்லி பே பண்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் பிடிஎஃப்ஸ், மினி கோர்சஸ், இ-புக்ஸ்ன்னு சொல்லி என்னோட வாய்ஸ் நோட்ஸ், என்னோட கைடன்ஸ் சொல்லி எல்லாமே இருக்க போகுது. மூணாவது என்னோட மினி கோர்ஸ் இருக்கு. 7 days challenge to improve your mental health அப்படின்னு சொல்லிட்டு 35 minutes, just 49 rupees தான். ஜஸ்ட் கோ. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கு, 1ன்னு டைப் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சொல்றேன், ஷேர் பண்றேன். ஸோ பி ஸ்ட்ராங், ஸ்டே பாசிட்டிவ். திஸ் இஸ் கேஜே. நான் உங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் பண்றேன். போங்க, பாருங்க, உங்களோட மென்டல் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுங்க. மென்டல் ஹெல்த் தான் உங்களோட சக்சஸுக்கு துணையா நிக்க போது, வேற எதுவுமே கிடையாது.